இன்னொரு 2-3 நாள் ஆண்டவருக்கு சித்தமானால் 31ஆம் தேதி வரையில நடைபெறும். 1ஆம் தேதி மாலையில இது ஒரு நன்றி ஆராதனையாக கடைசியாக இதை நாம் மாலையில ஆராதித்து முடிக்க போகிறோம். அதனால 31ஆம் தேதி மாலை இந்த ஜெபத்தை சரியா 40 நாள் முடிச்சிடுவோம். 41ஆம் தேதி 1ஆம் தேதி நாம் நன்றி ஆராதனையாக இதை நடத்த போகிறோம். அதனால் எல்லாரும் 1ஆம் தேதி காலையில் வாக்குத்தத்த ஆராதனை, சாயங்காலம் இந்த ஆராதனை இருக்கும். நீங்கள் எல்லாரும் எல்லா லீடர்கள் குடும்பமாய் வாருங்கள். நன்றியோடு கூட ஆராதித்து 40 நாள் நம்ம ஜெபத்தை நடத்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் மாற்றி நமக்கு உதவியாக இருந்தார் இல்லையா? அதனால் நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு 38வது நாள். 38வது நாள். தலைப்பு உடைக்கப்பட்ட உள்ளம். மார்க் 14ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளலாம். உடைக்கப்பட்ட உள்ளம். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்படுகிறது. அதாவது உடைக்கப்பட்ட உள்ளம் என்று அழகாக ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இங்கே சொல்றார். நொறுக்கப்பட்ட உள்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் இதற்கு பேர் அதான் வச்சிருக்கிறாங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரையில நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா இந்த பகுதி நாம் இயேசுவை காண வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது உடைத்து அவரை பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளம், அதாவது அப்படி சொல்றார், அதாவது நம்முடைய உள்ளத்தை உடைத்து அவரை பார்க்க வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கிறது. உள்கட்டமைப்பு தான். வெளிக்கட்டமைப்பு என்பது வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. உள்ளான கட்டமை எப்படின்னா, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் 40 நாள்னா 40 விதமான தன்மைகள் நமக்குள்ளே வந்திருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்கள் வெளியில் போய் நிறைய காரியங்கள் புதிதான காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம் உடைக்கப்பட்ட உள்ளம். அப்படின்னா இதுவரையில் நாம் கேட்ட சத்தியம், ஜெபித்த ஜெபம் எல்லாவற்றிலும் நம்முடைய உள்ளம் உடைந்து தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருப்போம். அதுதான் அங்கே உடைக்கப்பட்ட உள்ளம் அப்படின்னு இதில் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் விசேஷமாக ஒரு சம்பவம் இதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் இதை வைத்து சொல்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதும் என்னும் உத்தம தைலத்தை என்ன செய்தாலங்க, அதாவது என்ன சொல்றாருங்க, உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல அவள் என்ன செய்தாலாம், ஊற்றினார். இதுதான் இங்க சொல்லப்பட்ட காரியம். அதாவது என்ன இதனுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக விலையேற பெற்றதாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா பேரு சகோதரின்னு ஒரு புத்தகத்தில் இருக்குது, மரியாள்னு ஒரு புத்தகத்தில் இருக்குது, பாவியான பெண் என்று ஒரு புத்தகத்தில் சொல்லப்படுகிறார். அதாவது இந்த அம்மாக்கு என்ன பேரு அப்படின்னா மரியாள். ஆனா சகோதரி என்று ஒரு இடத்துலையும் பாவியான பெண் என்று ஒரு இடத்துலையும் சொல்லப்படுகிறது. பரிமள தைலத்தை உடைத்தால் இயேசுவின் பாதத்துல பூசினால், ஒரு இடத்துல பாதத்தில் இருக்குது, ஒரு இடத்துல தலையின் இருக்குது ஒரு புத்தகத்துல. அப்போ இயேசுடைய பாதத்துல அவள் பூசினாள் என்று சொல்லப்படும். இந்த இடத்துல அப்படிதான் சொல்றார். இந்த வசனம் என்ன சொல்றாரு, அந்த விலையேற பெற்றத உத்தம தைலத்தை அவள் என்ன செய்தாலாம், உடைத்து, அதாவது அவர் சிரசின் மேல் ஊற்றினார் என்று சொல்லப்படுகிற. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உடைக்கப்பட்ட உள்ளம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 பார்த்தீங்கன்னா இந்த அம்மா குறித்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ
அவர் பரிசேயன் வீட்டில பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது அவர் பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தினாலே அதை கழுவினாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியம் தான் இங்க சொல்றார். அதாவது என்ன அப்படின்னா, இதுல ஒரு 4-5 காரியத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளும் அதே மாதிரி செய்யக்கூடியவர்களாக ஆண்டவருக்கு என்று கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதல் காரியம், இயேசுவின் மேல் வைத்த அன்பு. அவள் அந்த பரிமள தைலத்தை உடைத்தாள். சேர்த்து வைத்த, சேகரித்து வைத்த அந்த பரிமள தைலத்தை அந்த பாட்டில அல்லது வேற ஏதோ டப்பால, வேற ஏதோ ஒரு குடத்துல, ஏதோ ஒன்றுல சேர்த்து வச்சிருந்தாங்கல்ல, அதை இயேசுவின் மேல இருந்த அன்பினாலே அதை உடைத்தாள் என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, நாம கூட சில நேரத்துல இயேசு மேல அபார அன்பு வச்சிருக்கிறோன்னா, நம்ம கையில இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் விலையேற பெற்றதில்லை. அதை இயேசுக்காக உடைத்து கத்தரண்டை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மளால முடியும் அப்படின்றத காட்டுறார். 2வது, இயேசுவிற்கு கொடுக்கவே அவள் எண்ணம் உள்ளவளாய் இருந்தாள். அதாவது இயேசுவுக்கு அந்த காரியத்தை கொடுக்க அவள் எண்ணம் உள்ளவளாய் இருந்தாள். என்ன, அது விலையேற பெற்ற. அப்புறமா சொல்ற அந்த விலையேற எப்படின்றதெல்லாம் அதை கொடுக்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது. பாருங்களேன், சேகரித்து வைத்ததை எனக்காக வச்சுக்க போறேன், ஏசுனார் நாளைக்கு சோறு போடுவாரா. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இல்லை ஏன்பா சர்ச்சுக்கு வரல, ஏம்மா சர்ச்சுக்கு வரலாம், உடனே சொல்ல கோயிலுக்கு போனால் சோறு வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்போம். சில பேர் ஆமாம் கோயிலுக்கு வந்தால் என்ன கொடுத்துட்டு போகிறாங்க, போனால் ஓட்டி வரோம் அப்படின்னுவோம். ஆராதனை விட்டு கூட நம்ம உலக சம்பாதிக்கிறதாக தான் போகிறோம். அப்போ இந்த அம்மா தனக்காக விலையேற பெற்றதா இருந்த அதை இயேசுக்கு என்று கொடுக்கவே அவள் என்ன பண்ணா, எண்ணம் உள்ளவளாய் இருந்தாள். பிரியமானவர்களே, நமக்கு அந்த எண்ணம் வரணும். இயேசுக்காக எதையாவது கொடுக்கணும். என் உள்ளமோ, எண்ணமோ, மனசோ, என் நேரமோ, அல்லது காலமோ, அல்லது என்னுடைய பணமோ, என்னுடைய பொருளோ, என்னுடைய குடும்பமோ, என்னுடைய பிள்ளைகளையோ, எதையாகிலும் இயேசுக்கு கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கணும். ஆமா, நம்ம எல்லாம் அதை கெடுக்கிறதே இல்லை. ஏதாவதுங்க வைங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு வச்சுட்டு அது ஒரு கணக்கு கேட்டுன்னு இருப்போம். அவர் யார் கொடுத்தாரு, என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு, அவர் அவ்வளவு சாப்பிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம். எதையாகிலும் அவருக்கு என்று கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 3வது சொல்றாரு, பாவ மன்னிப்பை பெறும்படியாக இந்த செயலை செய்தார். பாவ மன்னிப்புக்கு நம்ம தியாகம் பண்ணணும். இயேசுநாதர் நமக்காக தியாகம் பண்ண, நாம என்ன தியாகம் பண்றோம், ஒண்ணுமே பண்றது இல்லை. சர்ச்சுக்கு வாயா, நல்லது பெற்றுக்கு வேணா, அது கூட முடியல, அதெல்லாம் அவருக்கு அதே இல்லைங்க. ஒரு அம்மா சொல்லு, நான் இந்த சர்ச்சு அந்த மாதிரி இல்லை, அதனால தைரியமா சொல்லிடுறேன், ஏம்மா சர்ச்சுக்கே வரல, உங்க சர்ச்சுக்கு வந்தா ரொம்ப கஷ்டமாகுது. என்ன, ஒன்றும் கஷ்டம் இல்லை, நல்லா பாடுறோம், பேண்ட் அடிக்கிறோம், அதை அடிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம். இல்லை, நான் வந்த உடனே எனக்கு தூக்கம் வருது, நீங்க சின்னது கைப்பிடி இல்லாத சேர வச்சுட்டீங்க, நான் தூங்கி தூங்கி கீழே விழுந்துடுறேன். மேலே போயிட்டாங்க நம்ம வயசாக. இது எதுக்கு சொல்றேன், அவங்களுக்கு கைப்பிடி சேரை போட்டு உட்கார வச்சா நம்ம எவ்வளோ பாடினாலும் அவங்க தூங்கின்னு இருப்பாங்களாம். நான் என்ன பண்ண முடியும், இருக்கிறதே இவ்வளோதாங்க இது இடம், இதில் 100 சேரெல்லாம் போட முடியாது, 50 சேர் போட்டாவே க்ளோஸ் ஆகிடும் இடம். இப்போ நான் எந்த கைப்பிடி சேரை போட்டு வைக்கிறது, எனக்கு கூட ஆசை தான், பரவாயில்ல, நல்ல நீண்ட சபையாக இருந்தால் அதை நம்ம செய்யலாம், தப்பே இல்லை. நமக்கு பாவம் உட்கார முடியல, அது ஊழ்ந்துடுதுன்றாங்க, அதனால சர்ச்சைக்கே வரல, காலம் பூரா சர்ச்சைக்கே வரல, சாகர வரைக்கும். கவனிங்க, இயேசுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவளால் அவள் இருந்தபடினால தனக்கானதை அவள் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு எண்ணம் அவசியம். ஏதாகிலும் ஆண்டவர் கொடுக்கணும். ஆமா, ஏதாகிலும் ஆண்டவர் கொடுக்கணும். இந்த எண்ணம் நமக்கு இருந்தாதான் தேவன் நம்மை இந்த அம்மாக்கு அதான் இருந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப கீழே போற, அவள் விலையேற மதிப்பு மிக்க பொருளை இயேசுக்கு கொடுத்தாள். நீ எப்படி இருக்கிற, மிகவும் மதிப்பு உள்ள ஒரு பொருள் அது. நம்ம ஊர்ல அதாவது சென்ட்டுன்னு வச்சுக்கோமே, அது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியா கூட இருக்கும், 1500 ரூபாய், 2500 ரூபாய், 3000 ரூபான்னு கூட எல்லாம் விற்பாங்க. அது மாதிரி சென்ட் இருக்குது. சாதாரண 50 ரூபாயில கூட இருக்குது. இருக்குதாப்பா, இருக்கு. போனவொடனே வாந்தி வரும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாந்தி வந்துடும். அது மாதிரி எல்லாம் சென்டெல்லாம் இருக்குது. ஆமாம், அது நிறைய பூச்சிக்கிட்டு போவாங்க, அப்படியே குப்புன்னு அடிக்கும்போது அப்படியே நம்ம கொம்பிட்டின் மேலே வந்துடுற மாதிரி எல்லாம் இருக்கு. சில பேர் சென்டில் இருக்கிற அப்படியே வாசனை வீசும். இப்போ அதே மாதிரி வச்சுக்கோமே, அந்த அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் அதை சேர்த்து வைக்க வேண்டும். அந்த ஊரில் பரிமள தைலத்தை எவ்வளோ சேர்த்து மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்களோ அவ்வளோ அங்கே மரியாதை. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் நகை தானே,
20 சவரம் போட்டாங்களாமா, பரவாயில்லப்பா நல்ல பெரிய வீடுதான், 2 சவரமா பிச்சைக்காரச்சி போல இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்றோம்ல. அது மாதிரி அந்த ஊர்ல எந்த வாலிப பெண்கள் அதிகமாக அதை சேகரித்து 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 வைத்து கல்யாண வீட்டுக்கு போகும்போது அதை கொண்டு போறாள், அவ்வளவு அங்கே மரியாதை இருக்குமே, அந்த காரியத்தை தான் கடவுளுக்காக கொடுத்தால் அதான் உடைக்கப்பட்ட உள்ளம். அவருடைய உள்ளம் உடைந்தது, அவருடைய வாழ்க்கையில சேகரித்து வைத்த அந்த பொருளை உடைத்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மனதை உடைத்தார், தன்னுடைய இருதயத்தை உடைத்தார், தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைத்தார். அந்த வார்த்தை அப்படி சொல்றாரு, இயேசுடைய சரீரத்துல ஊற்றினா தன் தலைமறை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், அதுக்கு பூசி பூசி வளர்த்து வச்சிருப்பா இல்ல, அந்த தலைமறையில இயேசுடைய பாதத்தை அவள் தொடைத்தார். அவள் என்ன செய்திருக்கிறார், முத்தமிட்டால். பாவியாகனா ஒருவேளை அதனுடைய கூற்று வச்சாரு சகோதரியா இருக்கலாம், அது கணிப்பு எனக்கு சரியா தெரியல, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் தன்னுடைய உதடுகளினாலே இயேசுடைய பாதத்தை, அவர் நடந்து போன பாதத்தை அவள் முத்தமிட்டாள் அப்படின்னு சொல்லுது. பின்னாடி நின்று அழுதாள், தன்னுடைய தைலத்தை ஊற்றி பூசி அவருடைய பாதத்தை மெருகேற்றினாள் என்று சொல்லப்படுகிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, 1000 நாளை பார்க்கலாம் ஒரு நாள் உடைய பாதத்துல விலையேற பெற்றது அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த வார்த்தையின்படி உடைத்தால், அதான் உடைக்கப்பட்ட உள்ளம். இன்னைக்கு சபைக்கு போலையா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போல, உடைக்கப்படுற உள்ளம். நான் இன்னைக்கு போயிருக்கணுமே, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதே, எனக்கு அங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குது, அதை நான் செய்யலையே, அதை நான் நிறைவேற்றலையே. ஒருவேளை எனக்கு கர்த்தர் இந்த வாரம் பூராவும் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்துல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காணிக்கை சண்டே நான் போடலையே, அந்த உடைக்கப்பட்ட உள்ளம். நம்ம சொல்லுவோம், நம்ம கஷ்டம் ஏசுனாருக்கு தெரியும், விட அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு. ஒருவேளை ஒரு சிலுவையில் அப்படி சொல்லியிருந்தாரு, நம்ம கஷ்டம் நமக்கு தெரியும், விட்டு அந்த விசுவாசி போனால் என்ன வந்தா என்ன, நரகத்துக்கு போட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு சிலுவை ஏறுற அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ரட்சிப்பே வந்திருக்காது. பிரியமானவர்களே, கடைசியா அதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. அதில் சொல்றாருல்ல, அந்த உடைக்கப்பட்ட உள்ளம், இது நிறைய இருக்குது பைபிள்ல. ஒரு உள்ளத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த விலையேற பற்றி சொல்லிடுறேன். ஆதியாகமம் 43:30 பாருங்க. ஒரு ஆளு தன்னுடைய சகோதரருக்காக உள்ளத்தை உடைத்து அழுதா. ஆதியாகமம் 43:30 வாசி பாருங்க சீக்கிரம் வேகமா. ஆதியாகமத்துல 43ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோசேப்பினுடைய உள்ளம் தன்னுடைய சகோதரனுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி உள்ளறையில போய் அங்கே அழுதான். பொங்கினது, அப்படி உடைத்தான் உள்ளத்தை. பார்த்துட்டான், காலகாலமா நம்மளை வித்து போட்ட சகோதரர்கள் தான், நம்மளை தூக்கி குழியில போட்ட சகோதரர்கள் தான், நம்மளை பார்வோன்னு அந்த சிறைக்கு அனுப்பக்கூடிய சகோதரர்கள் தான், போத்திபார்கிட்ட வித்து போட்ட சகோதரர்கள் தான், அதாவது பாழடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்ட சகோதரர்கள் தான். ஆனா இன்றைக்கு வந்து நம்ம சாஸ்திராங்கமா கீழே விழும்போது அவன் பார்த்துட்டா, என்னுடன் பிறந்த சகோதரர்கள் அல்லவா. அவன் உள்ளம் உடைந்தது. பிரியமானவர்களே, இப்படி அர்த்தம், காணாமல் போன எத்தனை சகோதரர் சபை விட்டு, எத்தனை சகோதரிகள் சபை விட்டு பின்மாற்றம், கல்யாணம் என்ற பேர்ல எத்தனை பேர் பின்மாற்றம், திருமணம் என்ற பேர்ல எத்தனை பேர் பின்மாற்றமா இருக்கிறா. மனைவி சொல்றத அல்லது புருஷன் சொல்றத லவ் பண்ணி மற்ற காரியங்களுக்கு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து பின்மாற்றம். அவர்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய உள்ளம் உடைந்து நொறுக்கப்பட்டு அழுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம செத்தா முடிச்சா அழிஞ்சா போட்டோம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் உடையணும். யோசேப்பு இயேசுக்கு சமமாய் இருக்கிறார், இயேசுக்கு முன்னாடியாளமாய் இருக்கிறார். அவர் சொல்றார், தன் சகோதரர்கள் 11 பேர் வந்து சாஸ்தாங்கமாய் விழுகிறாங்க, இவன் தான் கடைக்குட்டி ஆளு, ஆமா இவனுக்கு கீழே ஒருத்தங்கிறா, அத்தனை பேர் வந்து விழும்போது இவன் பார்க்கறான், ஆஹா என்னுடைய கனவு நிறைவேறியது. அப்படி இல்லை, அந்த சகோதரர்களுக்காக அவருடைய உள்ளம் உடைந்து நொறுங்கினதே. உடைக்கப்பட்ட உள்ளமாய் எப்போதுமே இருக்கணும். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இஸ்ரவேலுக்காக பண்ணுகிற விண்ணப்பத்தினாலே நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன் தினந்தோறும் அப்படின்னுவா. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஏதோ கடமைக்கு இல்லாம என் பிள்ளைக்காக, என் புருஷனுக்காக, என் சகோதரனுக்காக, என் உறவு முறைக்காக, என் தெருவில் இருக்கிற, என்னுடைய ஏரியாவில் இருக்கிற, என்னுடைய உடன் வேலை செய்கிறவர்களுக்காக, என்னுடைய வியாபாரம் ஒவ்வொருவருக்காக உடைக்கப்பட்ட உள்ளமாய் நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட பரிமளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அந்த வசனத்துல அழகா சொல்றாரு. இந்த 4வது வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதாவது இதை ஊத்திட்டு போகும்போது இதை பார்த்து சில பேர் முறுமுறுக்கிறாங்க, இப்படி வீணாக ஏன் இதை மாதிரியே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனம் சொல்றா, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து என்ன பண்ணாங்க. அதாவது 300 அப்படின்னா 300 பணம், நம்ம ஊர்ல மாதிரி வச்சுக்கோ, 300 பணம், அதாவது 300 வெள்ளிக்காசுகள்.
எபிரேய கிரேக்க பதத்துல அது சொல்லுது அப்படின்னா 300 தினார். 300 தினார் விலையேற பெற்றது. மலேசியாவுக்கு போனீங்கன்னா ரிங்கு தாங்க, ரிங்கு தான். அந்த 300னா ஒரு ரிங்கு. ஆமா, நம்ம ஊரு 1000 ரூபாய் நோட்டுக்கு சமாங்க. நம்ம ஊரு 2000 ரூபாய் நோட்டுக்கு சமம் ஒரு வெள்ளி, ஒரு ரிங்கு அப்படின்னுமா. ஆமா, ஒரு ரிங் கூட 2 ரிங்குன்னா அந்த ஊர் பணத்துக்கு நம்ம ஊர்ல சாதாரணமா ஒரு வேளை வெறும் 15 ரூபாய் தான். அந்த ஊர்ல ஒரு தினார் ஒரு ரிங்கு அப்படின்னா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய் 16 ரூபாய் தான் வரும். நாம போய் அங்க கொடுத்தோம்னா 15 ரூபாய் அவன் ஒரு வெள்ளி கொடுப்பான். அது அவங்க ஊர்ல விலையேற பெற்றதா இருக்கும். அப்ப இங்க நல்லா கவனிக்கணும். அதாவது இது என்ன விலையேற பெற்றதுன்னா, இந்த அந்த தைலம் 300 நாட்களின் உடல் உழைப்புக்கான வருமானமாய் அது இருக்கிறது. இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தேன் எப்படி போய் மலர் மேலெல்லாம் உட்காந்து சேகரித்து கொண்டு வந்து வைக்குதோ, அந்த அளவுக்கு 300 நாட்கள் உடல் உழைப்பின் வருமானத்தை அவள் இயேசுக்காக உடைத்தால். அதுதான் அங்க சொல்லப்பட்டது, உடைக்கப்பட்ட உள்ளம். நீங்கள் உடைக்க ஆயத்தமா இருந்தா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அவள் அந்த உழைப்பை பற்றி பார்க்கல, 300 நாள் சேகரித்ததை பார்க்கல, இயேசுவுக்காக இதை கொடுக்கிறேன் என்று கொடுத்து உதவி செய்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். உடைக்கப்பட்ட உள்ளம் ஆண்டவரே, அந்த அருமையான மரியாளுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட உள்ளம் போல எங்களுடைய வாழ்க்கையில இந்த மக்களை பார்க்கும்போது, பாவத்துல வாழ்வுகளை பார்க்கும்போது அவருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு அவர்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் அழுது உடைய சமூகத்துல புரண்டு கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்த உதவி செய்யும். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம்.